ஈடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் ரெண்டையும் பேச போறோம். நேற்றுக்கு பல்வேறு சண்டைகள் நடந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை உடைச்சு, அதுக்கப்புறம் திவ்யா மத்த கண்டஸ்டன்ஸோட சண்டை போடுறதுலாம் நடந்தது. ரம்யாவுக்கும் மத்த கண்டஸ்டன்ஸ்க்கும் நடந்த சண்டைகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு காலையிலையும் ரம்யா ஒரு பரோட்டா விஷயத்துக்கு பல்வேறு சண்டைகள் நடந்த சாமியாவோட. ஸோ இவ்வளவு சண்டைகள் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு விஜய் சேதுபதி பேசவும் இந்த விஷயங்கள் பேசவும் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சில பேருக்கு ரோஸ்டும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு. எவிக்ஷன் ஒரு பக்கம் இன்னைக்கு எபிசோட்ல யாரும் எவிக்ட் ஆகலன்னு ஒரு தகவலும் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. யாரு என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பேசுறோம். நான் ஹரிஷ் உங்களுக்கு தர பேசுறேன். பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். நிறைய சண்டைகள் அப்படின்னு சொன்ன ஷோவே வெறும் சண்டைகள் மட்டும்தான் இருக்கு. சண்டைகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு டாஸ்கோ ஏதோ ஒரு பேச்சோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றதுதான். இந்த சண்டைகள்ல இவங்க வாண்டடா கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்றாங்களா அப்படின்னாக்கா இல்ல. அது யதார்த்தமா ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் அது பூதாகரமா வெளியில வர விஷயமா தான் இருக்கு. யாருமே கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்ணணும்ன்றது இல்லை. இனிஷியல் டேஸ் பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்ப நாம இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள ஒழுங்கா செதுக்க வேண்டியது வேலையா இருக்கும். ஏன்னா நம்ம ஜெல் ஆயிட்டோம். அதுல அது நார்மலைஸ் பண்ணி 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 நம்ம ஜெல் ஆயிட்டோம். அநியாயம் பண்றது, அட்டூழியம் பண்றது, ஆபாசமா பேசுறது எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சாங்க. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எவிக்ஷன் இல்லன்றதுதான் நான் கேள்விப்பட்டதும் கூட. ஆனா நாளைக்கு எவிக்ஷன்ல சுபிக்ஷா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமித் அண்ட் சுபிக்ஷான்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னுட்டுன்னு எனக்கு தெரியல. சுபிக்ஷா வெளியில போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இன்னைக்கு சுபிக்ஷா, நாளைக்கு செகண்ட் எவிக்ஷன் யார் என்னங்கிறது இன்னும் தெரியல. நாளைக்கு எபிசோட் ஷூட் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு. ஸோ இப்பதான் முடிஞ்சிருக்கு ஷூட். இன்னும் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சாட்டர்டே எபிசோட் ஷூட் இன்னும் கூட போயிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த 3:45 ஷூட் பண்றோம்னா இந்த டைம் வரைக்கும் ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. அவங்க ஷூட்டிங் ரொம்ப ஸ்லோவா ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. பெரிய அளவுல அங்க இருந்து தகவலும் கொடுக்க மாட்டேங்க. தகவல்ங்க வெளியில கசிய விட மாட்டேங்கிறாங்க. அதுல ஒன்னும் என்ன சொல்றது, கம்பசூத்திரம் ராஜ ரகசியம் ஒன்னும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நீங்க ஓட்டு போடுறதுனாலலாம் ஒருத்தர் சேவ் ஆயிடுவாரு, ஒருத்தர் எவிக்ட் ஆயிடுவாருங்கிறதெல்லாம் இந்த சீசன்ல இல்லவே இல்லைங்கிறது கிடையவே கிடையாது இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு அது ஓட்டு பெரிய அளவுல வாங்காத ரம்யா இன்னும் சேவ் செய்யப்பட்டிருக்காங்க. பட் அது அதிகமான ஓட்டு வாங்குறவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரம்யாவோட கூடுதலா ஓட்டு வாங்கியிருக்கவங்க எல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ போறதுனால, மக்கள் ஓட்டு போடுறதுனாலயோ இல்ல மக்கள் ஓட்டு போடாம இருக்க போறதுனாலயோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. நீங்க ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் அவங்களுக்கு யார் இருக்குமோ அவங்கள வெளியில அனுப்புறதுதான் பிளான்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால எவிக்ஷன் எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அது இந்த சீசன்ல இப்படிதான் நாங்க ப்ராசஸ் பண்ணுவோம். ஓட்டிங் பேட்டர்ன் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ஒரு முடிவோட போறாங்க. கண்டிப்பா. ஏன்னா அபிஷியல் ஓட்டிங்ஸ் பிரகாரம் எல்லாம் பாக்குறப்போ கனி அண்ட் எஃப்ஜே தான் வெளியில போற மாதிரி இன்னைக்கு இருந்தது. பட் எங்களுக்கு தெரியும், நாங்க அதுக்கு தான் நாங்க கசிய விடல. இவங்கதான் அப்படின்றத நாங்க கசிய விடல. உங்களுக்கு லாஸ்ட் 2ல ரம்யா இருந்தாங்க, கனி இருந்தாங்க. கனியை விட ஒரு 1% 1.5% என்னமோ கூடுதலா எஃப்ஜே ஓட்டு வாங்கிருக்காங்க. பட் என்னன்னா ரம்யா, கனி, எஃப்ஜே 3 பேரையும் சேவ் பண்ணிட்டு சுபிக்ஷா வெளியில அனுப்புறது. சுபிக்ஷா பெரிய அளவுல ஒண்ணும் பண்ணலாம் இல்ல. சுபிக்ஷா இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. சோ அந்த பெரிய அளவுல பண்ணல சுபிக்ஷா வச்சுக்கோங்களேன். பட் இப்பதான் அந்த பொண்ணு ஏதோ மீனவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குன்னு நம்ம பாட்டு பாடுச்சு. அது இப்பதான் ஏதோ பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த பொண்ணு. இது பிக் பாஸ் சீசன்ல ஃப்ரம் த ஸ்டார்ட் டே 1ல இருந்து இதுதான் பிரச்சனையா இருக்கு. யாராவது ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றாங்கன்னா உடனே அவங்க வெளியே அனுப்பிடுது. பிரவீன் ராஜ் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அந்த வீக் தான் அவர் கரெக்டா அவருடைய கேம் ஆரம்பிச்சாரு, வெளியில போயிட்டார். துஷார் அந்த வீக் தான் கேம் ஆரம்பிச்சாரு, வெளியில போயிட்டார். இப்ப சுபிக்ஷா, இது எனக்கு புரியல. எனக்கு கேம் ஆடுறவங்களை நீங்க உள்ள வச்சுக்கணும், கேம் ஆட ட்ரை பண்றவங்களை நீங்க உள்ள வச்சுக்கணும். ஒண்ணுமே பண்ணாம அடுத்தவங்களை தாஜா பண்ணி அடுத்தவங்களோட செட்டு சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆகிட்டே போகணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க வெளியில அனுப்பினா இந்த கேம் சுவாரஸ்யமா இருக்கும். ஒண்ணுமே பண்ணாதவங்களை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? கனி என்ன பண்ணாங்க இப்போ வரைக்கும்? கனி ஒண்ணுமே அந்த வீட்டுல சண்டை போடுறதை தாண்டி என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. ரம்யா என்ன பண்ணிருக்காங்க? கேப்டன்சி டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஓகே அப்படின்னாலும் அந்த சண்டைகளை இன்னும் கட்டுப்படுத்த தெரியல ஒரு கேப்டன். அவங்க மத்தவங்க சண்டை போடுறாங்கன்னா இவங்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க கேப்டனா. அந்த இடத்துல ஒரு காமன் கம்போசரா கேப்டன்சியா அவங்க கேப்டனா
ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுதான் வந்து கேப்டன்சிக்கு அழகு. அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல அப்படிங்கிறப்போ கேப்டனா அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இன்எஃபிஷியன்சி. கேப்டனா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்க துஷார் வந்து மைக்க போடல, அதனால நாங்க கேப்டன் பதவி கொடுக்கணும்ன்றீங்களே. மற்ற கேப்டன்ல என்ன பண்ணாங்க? ஏன் அவங்க கிட்ட இருந்தா நீங்க வந்து கேப்டன்சி போஸ்ட் போடுங்களா? துஷார் ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைச்சீங்களா, இல்ல மத்தவங்களுக்கு நீங்க இந்த எக்ஸாம்பிள் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த வித்தியாசத்தை தொடருங்க. அத ஒரு 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 கேப்டன் நீங்க வந்து சரி பண்ணிட்டு இன்னொரு கேப்டன் நான் அது பண்ண மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது துஷார் இருந்தப்பவே இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு, என்ன இன்ன ரீசன்காக பண்ணீங்க, பட் இப்பயும் வந்துட்டு இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத துஷார் அப்பயே ரைஸ் பண்ண அப்படி. ஆனா இப்ப வரைக்கும் வந்துட்டு ஒன்னும் அதுக்கான ஆக்ஷன் இல்லைன்றதுதான் ஒண்ணு. ரூல்ஸ் மீறாங்கன்னா கனி வந்துட்டு தலை முடிஞ்சதுக்கு அப்புறம், ரம்யா தலை ஆனதுக்கு அப்புறம் கூட கனி வந்து அந்த தலை ரூமை தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எந்த வகையில நியாயம்? இதெல்லாம் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணல? இது ஏன் பிக் பாஸ் குரல் கொடுக்கலன்றது தெரியல. இப்ப ஆளாளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களா ரூல்ஸ்ன்றதே வந்துட்டு நம்மளுக்கு புரியல. இல்ல இப்போ காலையில கூட அந்த சாப்பாடு விஷயத்துக்கு திவ்யா சொல்றாங்க, நான் உள்ள வந்தப்போ கேப்டனா நான் இருந்தேன், நான் இருந்த கேப்டன்சிக்கு கேப்டனா இருந்தப்போ அந்த சாப்பாடு விஷயத்துல இவ்வளவு ரூல்ஸே கிடையாதுங்கிறாங்க. இல்ல இப்போ கனி போட்டிருக்காங்கிறாங்க. அப்ப நீங்க கேப்டனா என்ன பண்ணீங்க? அது என்ன கனி பண்றீங்க? தான் ரூல்ஸ் ஒன்னு போடுறாங்கன்னா அட்வைசர் கேப்டன் ஒழுங்கா விக்கல்ஸ், பண்றாங்க. இல்ல அட்வைசர் விக்கல்ஸ், இப்ப இங்க இவங்க, அப்ப நீ என்ன பண்ற? அதுதான் கனி தான் சாப்பாட்டுக்கு ரூல்ஸ் போடுறாங்க, அவங்க தான் பண்றாங்க அப்படின்னா ரம்யா என்ன பண்ணாங்க? கனி அதுதான். வந்து என்ன ஓவர் ஷேடோ பண்றாங்க, சபரின்னு ஓவர் ஷேடோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே போய் விழுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ரம்யாக்கு இந்த கேம் சுத்தமா ஆட தெரியல, ஆடவும் முடியாத ரம்யா மேடம். அவங்க உள்ள கண்டிப்பா. வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாக்குற மத்த வியூவர்ஸ் வந்து நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத வேலை. அவங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்கேதான் இந்த ரிவ்யூ கொடுக்கறது கூட நம்மளுக்கு இஷ்டம் இல்லாம கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஏமாத்துறாங்கிறத தாண்டி ஒண்ணுமே இல்லாத ஷோ எதுக்கு பார்த்துட்டு இருக்கணுங்கிற ஒரு விரக்தி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. வெறுப்பு வந்துடுச்சு நம்மளுக்கே. ஏன்னா எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நேத்து ஒரு விஜய் சாரதி இப்ப கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, தயவு செய்து இதை க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, நாங்களும் அதுதான் கேக்குறோம். போறோம், இந்த 60 நாள் போறோம், எங்கனால சத்தியமா இதுக்கு மேல வந்துட்டு ரிவ்யூ கொடுக்க கூட முடியல அப்படின்றது தான் நாங்களும் சொல்றோம். தயவு செய்து இந்த 60 நாளோட இந்த சீசன் முடிச்சுக்கோங்க. நீங்க அடுத்த சீசன் இன்னும் டைம் எடுத்துட்டு நல்ல கண்டஸ்டன்ட்லாம் உள்ள கூப்பிட்டு ஒரு நல்ல ஹாஸ்ட முதல் கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றது அந்த படகோட்டியை தான். அந்த ஹாஸ்ட் ஒழுங்கா எடுத்து நீங்க ஷோவை நடத்துங்க. நாங்க எல்லாம் வந்துட்டு நாங்களே எங்க போக போறோம், உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம், நாங்க செய்வோன்றத சொல்றேன் நான். இப்ப நீ இன்னொரு விஷயம் சொன்ன, சுபிக்ஷா எல்லாரும் வந்துட்டு கீழே இருக்கவங்க எல்லாம் மேல தள்ளிட்டு சுபிக்ஷா வேணும். சுபிக்ஷா சாண்ட்ராவோட சண்டை போட்ட அப்புறம் நீ எப்படி நீ வீட்டுல வச்சுட்டு இருக்க? அதுதான் நாங்க மெயின் பாயிண்ட். சாண்ட்ராவோட சண்டை போடுறாங்க, பிரஜினோட சண்டை போடுறாங்க, கனியோட சண்டை. அப்ப எப்படி நீ கனி வீட்டுல சாண்டா இருக்கலாம்? இல்ல கனி சாண்டா பிரஜின் 3 பேருமே வந்து சேனல் சம்பந்தப்பட்ட ஆளுங்க. அவங்க சேனலுடைய சப்போர்ட்ல இருக்காங்க, அது ஓகே. பட் அதுக்காக வந்து கேம் ஆடுறவங்களை எல்லாரும் வெளியே அனுப்பிச்சுட்டா இந்த ஷோவை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இல்ல இப்ப இவங்க வந்துட்டு மச்சான் வைஃப வந்துட்டு இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி சுபிக்ஷா அடிக்கிறப்ப சுபிக்ஷா அந்த இல்ல வீட்டுல இருக்கவே கூடாது. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சாம்பாரும் பிரஜினி அப்படி 90 நாள் வச்சுக்க போறீங்கிறது கன்ஃபார்ம். அது ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னதுதான். 90 டேஸ் அவங்களை கண்டிப்பா உள்ள வச்சுக்க போறாங்க. கண்டிப்பா உள்ள இருக்கும். என்ன பண்ணணும்னா சாண்ட்ராவையும் பிரஜனையும் எந்த இடத்துல எந்த மாதிரி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டுங்க. எடிட்டிங் நீங்க தான் பண்றீங்க, அதுதான் டீம் உங்ககிட்ட தானே இருக்கு. எந்த இடத்துல எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுங்க. அவங்க சண்டை போடுறதெல்லாம் காட்டிட்டு கடைசியில அவங்க கூட சண்டை போட்டாங்கிறதுனால இவங்களை நான் வீக் பண்றேங்கிறதெல்லாம் பாக்குற மக்களுக்கு இது எப்படி போய் சேரும்? நீங்க வந்து சத்தியமா எங்களுக்கு விருப்பம் இல்ல. சொல்ல மாட்டாங்களா? அது புரியல. எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்றதுதான் நான் சொல்லுவேன். சோ இந்த ஷோ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஹாஸ்ட் வேற யாருன்னா பாருங்கன்னு சொல்லி நான் பர்சனலா வந்துட்டு மெயில் எல்லாம் கூட அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு. திஸ் பர்சன் டசன்ட் டிசர்வ் திஸ் பிளேஸ், இந்த டெசிக்னேஷன் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் நானு. பட் நம்ம மெயிலுக்கு அவ்வளவு பவர் இல்ல அப்படின்றத புரிஞ்சுட்டேன் நானு. இவ்வளவோ வந்துட்டு இவங்க சொதப்பி இவங்க தலைமையில மண்ணை வாரி போட்டுக்கின அப்புறம் தான் இவங்களுக்கும் ரியலைஸ் ஆகும்னாக்கா ஃபைன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டு ஸ்டாப் த சீசன். ஸோ கைண்ட்லி ஸ்டாப் த சீசன்ன்றது தான் கேட்டுக்கிறோம். நீங்க யாரு கப்பு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இப்ப குக் வித் கோமாளில கனிக்கு எப்படி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு வர்த்தே இல்லாம அந்த இது கப்பு தூக்கி கொடுத்தீங்களோ டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு, இப்ப இந்த இடத்துலயும் அதுதான் பண்ண போறீங்க. பட் கனிக்கு பண்ண போறது இல்ல. ஆனா கனிய வந்துட்டு ஃபேமிலி ரவுண்ட் இருக்க வச்சிட்டு இருக்க போறீங்கன்னு ஏற்கனவே நியூஸ் வெளியில வந்துருச்சு விஜய் மூலியமா. சோ விஜய் தான் வந்துட்டு அதை சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்ப திருவெல்லாம் உள்ள வர மாதிரி நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க நீங்க, அவ்வளவுதான்.
அதனால வந்துட்டு ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சுட்டு இருக்க போறீங்கன்றது தயவு செய்து இந்த வீக் அந்த ஃபேமிலி ரவுண்ட வச்சு அந்த அம்மாவை கொஞ்சம் வெளியில அனுப்புங்க. இந்த அம்மா நேத்து உட்காந்து பேசுறாங்க, அது அண்ணன் தம்பி ஃபேமிலி பாண்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அதே விக்கல்ஸ் கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன், விக்கல்ஸும் ஆமா ஆமா ஆமான்னு ஜால்ரா போடுறதுக்கு உட்கார வச்சுட்டீங்க. வார்த்தைகள் ஓகே, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் எப்படி இருந்து அது எப்படி மாத்துவீங்க, என்ன சொல்லி மாத்துவீங்க? அந்த எஃப்ஜே மடியில படுத்துட்டு இருக்கும் போது கனியோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்க என்னன்னு சொல்லி மாத்துவீங்க? அண்ணன் தான் அண்ணன் அக்கா தம்பின்னு சொல்லி மாத்த முடியுமா அவங்கனால? அவ்வளவு அவஸ்டா இருந்ததா அந்த இது பிக்சர் பாக்குறதுக்கும் அந்த சீனை பாக்குறதுக்கும். எதை வச்சு நீங்க இதெல்லாம் மாத்துவீங்கன்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த அண்ணா தங்கை அக்கா தம்பி இந்த உறவுகளை கொச்சப்படுத்துற அளவுக்கு, நாசம் படுத்துற அளவுக்கு நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப எஃப்ஜே அண்ட் அரோரா பேசுற இதுல கூட எஃப்ஜே சொல்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரோரா சொல்றது என்னன்னா, துஷார் என்ன ஃபர்ஸ்ட் அக்கான்னு தான் கூப்பிட்டான், நான் தம்பின்னு தான் கூப்பிட்டேன், அப்புறமா எங்களுக்குள்ள இதாயிடுச்சு. அப்ப எஃப்ஜே சொல்றான், நான் ஆதிரைய அக்கான்னு கூப்பிட்டேன், அவ தம்பின்னு கூப்பிட்டா, எங்களுக்குள்ள ஒரு இதாயிடுச்சு. என்னடா பண்றீங்க? அந்த நான் என்ன சொல்றேன், ஃப்ரெண்டுன்னே சொல்லிட்டு ஒரு பேரை கூப்பிட்டுட்டு போயிடுங்க. இந்த அக்கா தம்பி அண்ணன் தம்பி மாமா மச்சான் இதெல்லாம் வேண்டவே வேண்டான்ற நானு. அந்த உறவுகளுக்கான அந்த முறைகளை இப்போ ஒரு வெளியில வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு அண்ணன் தங்கைய வந்துட்டு வெளியில ஒரு பைக்ல போனா கூட பார்வைகள் எப்படி இருக்கும்? இப்ப இதுதானே நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க எங்க சொசைட்டில. அப்போ அவங்களுக்கே கூட ஒரு அண்ணன் தங்கைக்கே கூட அந்த மாதிரி இருந்தா என்னன்னு தோணாதா? என்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்க செட் பண்ணிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்கு இது. நான் என்ன சொல்றேன், அந்த உறவுகளை கூட கொச்சப்படுத்துற அளவுக்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் வந்துட்டு படு கேவலமா இந்த சீசன்ல நடந்திருக்கு அப்படின்றது. இதுல வந்து எவிக்ஷன் இந்த மாதிரி பண்றவங்கள ஆட்கள் எல்லாம் வெளியேத்தாம, அப்போ உங்களுக்கு கான்டென்ட் வேணும்ன்றதுக்காக இன்னும் அந்த கனி எஃப்ஜே பேர் அரோராவை உள்ள வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப இதெல்லாம் நேத்து அரோரா வந்துட்டு அவங்க இன்னர் ட்ரெஸ் கேமரா முன்னாடி போய் கட்டிட்டு இருக்கா, அதை அப்படியே போக்கஸ் பண்ணி அது வந்துட்டு இருக்கு. அது ஃபுல்லா சோசியல் மீடியால பரவிட்டு தான் இருக்கு. அது என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் ஸ்லிப் ஆனாலும் எடிட்டிங்ல அவ்வளவு டோஸ் இருக்கும் கமலாசன் அவர்கிட்ட இருந்து. எதுக்கு இது வந்துச்சு அப்படின்னுட்டுன்னா, ஃபிளாஸ்ங்க இருந்தது கமலாசன் ஷோல, ஃபிளாஸ் இல்லாமல்லாம் இல்ல, ஃபிளாஸ் இருந்தது, பட் ரொம்ப குறைவா இருந்தது. he was able to manage that. என்ன பேசணுமோ பேசுறதுக்கு இருந்தது. பட் இந்த ஷோல ஒண்ணுமே கிடையாது பாரு. இப்ப வரைக்கும் ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. நீங்க ஷூட் ஆரம்பிச்சிட்டீங்க, ஏன் கடகடன்னு ஒரு 2 ப்ரோமோ எடுத்து போடுறதுக்கு தெரியாதா உங்களுக்கு? அப்படி அது கூட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன பண்றீங்க? விக்கல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பக்கெட் விஷயம் வந்தப்பவே நான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ விக்கல்ஸுக்கு வந்துட்டு இவர் கூஜா தூக்க போறாரு அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ எங்க ரோஸ்ட் பண்ணோம்? வியனாவை தான் ரோஸ்ட் பண்ணோம். சோ அது வியனா கிட்ட போகுது. ஓகே, ரம்யா தான் சொன்னது அந்த பக்கெட்டை எடுத்துட்டு வர சொல்லி. ஓகே, சோ ரம்யாவை ரோஸ்ட் பண்ற, வியனாவை ரோஸ்ட் பண்ற. ஏன் அந்த வார்த்தை வந்துட்டு நோண்டி பாத்தீங்களான்னு சொல்லி அரோரா கேட்டாலும் நீ அவளையும் ரோஸ்ட் பண்ணும்ல? தெரியல இது எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க ஷோவன்றது தெரியல. தயவு செய்து நீங்க எங்கன்னா கொண்டு போங்க, தயவு செய்து முடிச்சுடுங்க. நாங்க we are really sickன்றது தான் நாங்க சொல்றோம். தயவு செய்து முடிச்சுக்கோங்க ஷோவை. வேற என்ன இருக்கு ஹரிஷ் நீங்க பேசுறது? கனி அண்ட் இவரு பார்வதி அண்ட் கமருதன் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. நீங்க மைக் வந்து ½ அன் ஹவர் டெய்லி எங்களுக்கு வந்து மைக் எல்லாம் பேசுறது அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பார்வதி. அதை பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்கிறதா தகவல். பட் பெரிய லெவல்ல அது ஒன்றும் ரோஸ்டா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல பார்வதி அண்ட் கமருதீன்னா ரோஸ்ட் பலமா இருக்கும். ஏன்னா இழிச்சு வாங்க அவங்க 2 பேரும். எனக்கு அப்படி தோணல. பட் அது எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆதிரைக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. வெளியில இருக்க தகவல்லாம் நீங்க உள்ள வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது உள்ள எடுத்தீங்க, அதுக்கு தான் எடுத்தாங்க. பட் வந்து திவாகரோட எவிக்ஷனுக்கு வினோத் தான் காரணம்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது வந்து அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் படி தப்பு அப்படின்னு அவங்க. அதனால எவிக்ஷன் பத்தி யாரும் பேச வேணாம், ரெண்டாவது எவிக்டான பர்சன்ஸ் பத்தி உள்ள யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா அரோராக்கும் அந்த வார்னிங் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா துஷாரை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. பார்வதிக்கும் அந்த வார்னிங் பொருந்தும், திவாகரை பத்தி தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வார்னிங் பொருந்தோம்னா பிக் பாஸ் கூட அந்த வார்னிங் பொருந்தும். ஏன்னா நீங்க டாஸ்க்ல கூட திவாகர் என்னத்துக்கு நான் அப்பவே நான் கேட்டேன், வெளியேத்தினதுக்கு அப்புறம் என்னத்துக்கு அந்த பேரை யூஸ் பண்றீங்கன்றதுதான் நான் கேக்குறேன். நான் இது முதல் பிக் பாஸ் வெளியேற்றினா இது உருப்படும் நினைக்கிறேன். நான் அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. எவிக்ட் பண்ணனாக்கா ஒன்னு விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் தான் எவிக்ட் பண்ணணும் இந்த வீக்ன்றதுதான் நியாயமா, அதுதான் நியாயமா இருக்கும்ன்றதுதான் சொல்றோம் நாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப சுபிக்ஷா வந்துட்டு எவிக்டட் அப்படின்றது கன்ஃபார்ம்டு தான் நினைக்கிறேன் நான்.
அடுத்தது அமித் தான் போட போறாங்க அப்படின்னுட்டுன்னு. அமித்ல விஜய் 2 பேர்ல யாராவது ஒருத்தனாங்க. விஜய் எனக்கு தெரிஞ்சு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரும் வாய்ப்பில்ல. சேனல் ஆளுங்கிறதுனால, சேனல் சப்போர்ட்டருங்கிறதுனால அமித் தான் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. விஜய் சேதுபதி பையனோட ஃப்ரெண்டா? அது நான் அந்த அளவுக்குலாம் நான் போக விரும்பல. எனக்கு அவ்வளவுலாம் தெரியாது. இல்ல அதெல்லாம் எப்படி வெளியில அனுப்ப விஜய் முடியும்னு சேதுபதியோட அவருக்கு க்ளோஸ்னஸ் இருக்கு, அது தெரியும். அவர் பையனோட ஃப்ரெண்டான்லாம் எனக்கு தெரியாது. சேனல் சப்போர்ட்டிங் கண்டஸ்டன்ட் அது மட்டும் உறுதியா சொல்லணும். ஸோ அதனால வந்து விஜய் வெளியில அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. அமித்துக்கு வந்துட்டு அமித் உள்ள வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணல, அவர் பாடிட்டே தான் இருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தா ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சு அட்டன் பண்ணிருப்பாரு இல்ல மனுஷன். ஃபங்க்ஷன் இல்ல அது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவங்க வைஃப் வந்துட்டு ஃபங்க்ஷன்ல லைவ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த அமித் இல்ல, அமித்தா எல்லாம் எடுத்துட்டு செய்யறவரு அவரே இல்ல அப்படின்னுட்டுன்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வேதா எல்லாம் நிறைய பேசினாங்க அதுல, அந்த லைவ்ல எல்லாம். அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் அவர் ஃபங்க்ஷன் ஆச்சு, நல்லா ஜாலியா அட்டன் பண்ணிருப்பாரு. அது என்னத்துக்கு இப்போதைக்கு அனுப்புறாங்கன்றது தெரியல. பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் மிட்வீக் எவிக்ஷன் எதுக்கு வந்து வேணாம்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. மிட்வீக் எவிக்ஷன் இருந்திருக்கு, பட் ஏன் அதை வந்து வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்கிறது புரியல. இப்பவே வந்து டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா கூட யாருக்கும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும், நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும் தான் சொன்னாங்க. ஆமா, சாட்டர்டே இல்ல. அப்புறம் நீங்க எவிக்ஷன் இல்லன்னு ஒரு தகவல் இருக்குங்கிறதுனால நீங்க டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படிங்கிறது தெரியல. இந்த வீக் நீங்க அட்லீஸ்ட் நீங்க வாரத்துக்கு ஒரு 2 பேரை நீங்க அனுப்பிச்சாதான் கடைசி 100 நாள்ல ஒரு 4 பேரோ 3 பேரோ இருப்பாங்க. இல்லைன்னா 10 பேர் 100வது நாள் இருக்க போறாங்க. 10 பேர் 100வது நாள் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க தெரியல. இவருக்கு ஒருத்தரையே சமாளிக்க முடியாது. வியனா ஒருத்தரையும் இவரால சமாளிக்க முடியாது. ஆமா, அங்க வியனாவோட மோசமான 10 பேர் இருக்கு. அப்போ இவரால எப்படி சமாளிக்க முடியும்? கண்டிப்பா. இதுல வந்து இது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு ஓட்டிங் பேட்டர்ன் நீங்க ஒன்று ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறவங்களே நீங்க ஏமாத்திட்டு ஓட்டிங் பேட்டர்னை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் போடுறதே கிடையாது இந்த சீசன், நான் யாருக்குமே போடல இது வரைக்கும். நான் ஆரம்பத்துல 2 பேருக்கு ஓட் பண்ணேன். ஏன்னா தெரிஞ்ச ஆளுங்க, பழக்கமுள்ள நபர்கள் அப்படிங்கிறதுனால 2 பேருக்கு ஓட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஓட்டிங் பேட்டர்னால போறது கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நான் அங்க இருக்கிற பிஆர் ஓட்டெல்லாம் கேட்டப்போ சேனல் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்றது. ஸோ அதனால அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. யார் வேணா எவ்வளவு வேணா ஓட்டு போடணும், எவ்வளவு வேணா வாங்கிட்டோம், அது பிரச்சனையே இல்லை. ஃபைனலும் இன்னைக்கு வின்னர் யாரும் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வின்னர்னு நீங்க டிசைட் பண்ணி கொண்டு போய் நிப்பாட போறீங்க. அதுக்கு எதுக்கு ஓட்டு போட்டுட்டு அதுக்கு எதுக்கு வந்து இவ்வளவு ஹைப் கிரியேட் பண்ணி உட்கார வச்சு? அதுதான் சொல்றேன். இப்ப இவ்வளவு நாள் ஆச்சு. இப்போ இதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு சின்ன விஷயம்னா கூட அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு நிறைய கசிஞ்சுட்டே இருக்கும். அது ஒரு நம்மளும் வந்துட்டு ஒரு ஆர்வத்துல அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போடணும் அந்த நியூஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்போ அது முதல் கசிய விடுறதுக்கான ஆளுக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏனோ தானோ ஷோ போயிட்டு இருக்கு. அதனால ஒரு நியூஸை நம்மளுக்கு வெளியில வர்றது கிடையாது அப்படின்றதுதான். ஏன்னா யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இத போய் ஒரு நியூஸ் நம்ம வெளியில எடுத்துட்டு போகணுமான்ற அளவுக்கு தான் இப்ப இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மட்ட ரகமான ஷோவை, மட்ட ரகமான சீசனை இப்பதான் நாங்க பாக்குறோம். மற்ற சேனல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா ஆஸ் எ ரெவ்யூவரா வந்துட்டு நாங்க இப்ப உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ எரிச்சல் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த சீசன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வேற எதுவும் இன்னைக்கு பேசுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். வேற திவ்யாவுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சண்டை போடுறது நீங்க தேவையில்லாத வார்த்தைகள் விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பிரஜனுக்கும் வினோத்துக்கும் ஒரு வார்னிங். நீங்க வந்து டாஸ்கா விளையாடாங்க, நீங்க வந்து அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு சண்டை போடாது. பிரஜனுக்கும் வினோதுக்கும் என்ன கேட்டா பிரஜனை விட சாண்ட்ராக்கு வார்னிங் கொடுத்தா பெட்டர். ஏன்னா நடக்கிற பாதி பிரச்சனை பிரஜன் எந்த பிரச்சனை எல்லாம் போய் சீக்கிறாரோ அந்த பிரச்சனையில வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மூல காரணமே சாண்ட்ராவா தான். இவங்க அன்வான்டா எல்லா இடத்தையும் ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. அது வந்து பிரஜன் தலையில வந்து பிரஜன் அவர் வார்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க போராடலாம் வந்து ஏதாவது அன்வான்டா பேசி வச்சிடறாங்க. அங்க இருக்கிற கண்டஸ்டன் எல்லாம் பிரச்சனை கேள்வி கேட்கறாங்க. ஏன் சாண்ட்ரா கேள்வி கேட்க வேண்டியது? அது பண்ண மாட்டாங்க யாரும். சாண்ட்ராவை கேள்வி கேட்டா சாண்ட்ரா அங்கேயே பதிலடி கொடுத்துறாங்க. ஸோ அதனால யாரும் சாண்ட்ராவை கேள்வி கேட்கறது கிடையாது. பிரஜனை கேள்வி கேட்டு பிரஜன் கோவப்படுறாரு அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் எவிக்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் அந்த இது ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஜனை இருப்பார். ஆமா. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை வார்ன் பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சாண்ட்ராவுக்கு யாரும் வார்னிங் கொடுக்க போறாங்க? விஜய் சேதுபதி வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு அட்வைஸ் மாதிரி ப்ளீஸ். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து பிரச்சனை இல்லை.
பட் லாங்குவேஜ் ப்ராப்ளமை தாண்டி எல்லா இடத்துலயும் ஒருமையில பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யா வந்து சாண்ட்ராக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க ஃப்ரம் டே ஒன். இவ திவ்யா பத்தியே தப்பா பேசாங்க. எனக்கு அது புரியல. அது என்ன இதுல பண்ணிட்டு இருக்காங்கன்றது, என்ன மாதிரி கேம் ஆட வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரஜனுக்கு தான் ப்ராப்ளம் ஆகுது. இல்ல இப்ப பிரஜனும் திவ்யாவும் க்ளோஸா இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். அதை தாண்டி எனக்கு பிரச்சனை வேற ஏதோ இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா பிரஜன் வந்து திவ்யா கிட்டதான் உங்களுக்கு பிரச்சனைனா திவ்யா பத்தி பேசுறதோட நிப்பாட்டிக்கலாம். பட் வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க சண்டை போடுறாங்க. கனியை வந்து தப்பா பேசுறதாகட்டும், கானா வினோத் அவரை வந்து தப்பா பேசுறதாகட்டும், சபரி வந்து தப்பா பேசுறாங்க. சபரி தான் வந்து சபரியோட நான் ஃப்ரெண்டா இருக்க போறேன்னு பேண்ட் கொடுத்தாங்க. ஆனா சபரியை பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு புரியல என்ன மாதிரி கேம் ஆட போறாங்க சான்றா, எனக்கு சுத்தமா புரியல. இவங்க உள்ள இருக்க பிரஜனோட கேம் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். கண்டிப்பா. என்ன பிரஜனும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இது பண்ணுறது இல்ல. ஆனா வந்துட்டு அதையும் கொஞ்சம் செய்யற கொஞ்சம் நெஞ்சமா ஸ்பாயில் ஆகுது. எஃபர்ட் போட்டாரு. அந்த நகை எடுக்கிற டாஸ்க்ல நிறைய எஃபர்ட் போட்டாரு. அவரும் அந்த பொண்ணு இப்ப நீங்க சொன்னீங்களே சாண்ட்ரா சண்டை போட்டாங்க, சுபிக்ஷா, 2 பேரும் வந்து நல்ல எஃபர்ட் போட்டாங்க. அந்த நகை எடுக்கிறதுல பெரிய எஃபர்ட் போட்டாங்க. பிரசன்ட் 2வது 36 மணி நேரம் டாஸ்க்ல தூங்காம தான் இருந்தாங்க. அவர் ஒரு இடத்துல கூட தூங்கல். அந்த எஃபர்ட்டை வந்து மதிச்சு அதுக்கு ஒரு எல்லாரும் வந்து அவரை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே கெடுக்கிறதுக்கு வந்து சாண்ட்ரா தான் காரணமா இருக்காங்க. ஓகே, இப்ப கூட பாரு, இப்ப இன்னைக்கு இந்த சண்டே எபிசோடு முடிச்சிடுவாங்க. இப்ப ஷூட் வந்துட்டு சண்டேயோட சேர்த்து தான் பண்றாங்க. சண்டே தான் முடிச்சிடுவாங்க. ஆனா நாளைக்கு பாரு மத்தியானம் வரைக்கும் ப்ரோமோவே வராது. அப்படியே எடிட்டிங் டீம் அது என்ன பண்றாங்கன்னே தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பிரஜன் சாண்ட்ராவை காப்பாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க சண்டை போடுற வீடியோஸ், சீன்ஸ், தேவையில்லாத வார்த்தைகள் விடுற சீன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்பதான் அவங்கள காப்பாற்ற. அதே மாதிரி எந்த சீன் தேவை எது தேவையில்லைன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து விஜய் டிவியில வந்து அரோராவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் வாங்கிருக்கீங்களா? யாராவது அரோராவுடைய இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது வாங்கிருப்பீங்கன்னா 399 நான் கொடுக்குறேன். இந்த 399 அதுதான் பண்ணிருக்காங்க அவங்க. 399 நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்க. மாசத்துக்கு 399 நான் கட்டுறேன் உங்களுக்கு விஜய் டிவிக்கு. 3 மாசத்துக்கு நாமளே கட்டி கொடுத்துடலாம் போல இருக்கு. ரொம்ப அருவருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க எனக்கு புரியல. இதுதான் ஜக்கோசிலி அப்படிதான் நீங்க வந்து கேமரா வச்சிருக்கீங்க. அதுவும் தேவையில்லாத. அதனாலதான் வேல்முருகன் போராடவே ஆரம்பிச்சாரு. ஆமா, அதுதான் போராடுறதுக்கு காரணமே. இன்னும் உங்களுக்கு அந்த எதுக்கு போராடுறாங்கிற காரணமே உங்களுக்கு தெரியலன்னு தான் எனக்கு தெரியாது. எதுக்கு போராடுறாங்கன்னு காரணம் தெரிஞ்சாலாவது நீங்க அதை மாத்தீங்கன்னு சொல்லிதான் வந்து அவர் போராட்டத்துக்கு முன் வந்தாரு. அவர் போராடியும் நீங்க அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி எனக்கு அவங்களுக்கு சுத்தமா புரியல. இந்த ஷோவை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு புரியல அவங்களுக்கு. இத்தனை வருஷமா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனாங்க. போன சீசன் கூட ஓகே, ஏதோ பரவாயில்லாம போயிடுச்சு. இந்த சீசன் இருக்கிற 9 சீசன்ல இந்த ஒரு சீசன் ரொம்ப ஃபிளாப், பெரிய ஃபிளாப். சோ ரொம்ப வஸ்டா தான் இருக்குன்றதா எல்லார் வாயில இருந்தும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க 100 நாள் எல்லாம் வச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்க தோத்து போயிட்டீங்க. ஷோவா நடத்துறதையும் தோத்து போயிட்டீங்க. ஷோக்கு டிஆர்பி ஏற்றி கொண்டு வரதுலயும் நீங்க தோத்தாச்சு. இதுக்கு மேல அந்த ஷோ எதுக்கு வச்சிருக்கீங்கன்ற. சோ பாக்கலாம் ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத பாக்கலாம். எதுவும் ஒன்னும் பெருசா இல்லை. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் அங்க இன்னைக்கு நடக்க போறதும் இருக்கும். சோ அது சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனான்னு எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. நாளை பேசுவோம் ஹரிஷ், மிச்சம் என்ன இருக்குன்னுட்டு பார்த்து. தேங்க்யூ.